அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலிமோனி. இது வந்து இங்கே இருக்கிற ஆணாதிக்க சமூகத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு கண்டென்ட்டு. இதை வச்சு நல்லா கரகரன்னு கரத்து வன்மத்தை கக்கிடலான்ட்டு துடிப்போடு இருப்பாங்க. இந்த விஷயத்தில் இவங்க வைக்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பெண்கள் வந்து பெண்ணுரிமையை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆலிமோனின்ற விஷயம் மூலமாக ஆண்கள்கிட்ட இருந்து அவங்க காம்பன்சேஷன் வாங்கிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி உடனே வந்து டிவோர்ஸ் பண்ணுறது, ஃபேக் அக்யூசேஷன்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, என்னப்பா இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ, எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ, நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. மாடு தானே வாங்க போறோம் சொன்னி, அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. இப்படிதான் இருக்கு. ஏன்னா இங்கே இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணு உண்மையிலேயே அவங்களோட திருமண வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது, அதை விட்டு வெளில வந்தால் தான் அவங்க நிம்மதியாகவே வாழ முடியும். ரொம்ப மோசமானவங்க கூட இருக்காங்கனாலே அவங்க டிவோர்ஸ் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சிக்கல். வாங்கிட்டு வெளில வந்து நம்ம சமுதாயத்தில் நிம்மதியால் இருக்க முடியாது. சமீபமாக இந்த தமிழான்ற ஷோவில் இந்த டிவோர்ஸ்னால் பாதிக்கப்படுறது ஆண்களா பெண்களான்னு சொல்லி ஒரு டிபேட் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப வைரலாகவே போச்சு. அதில் இருக்க அந்த பெண்களோட நிலைமையெல்லாம் வந்து நம்ம சமூகத்தில் இருக்க முக்கியமான ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும். வெளில வந்து அவங்க கட்டையை போகிற வரைக்கும் அவங்க நிம்மதியாகவே வாழ முடியாது. அவ்வளோ கேவலமான சமூகத்தில் தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணு காசுக்காக தன்னோட திரும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு வெளில வந்து காசுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, காசை வாங்கிட்டு அவங்க வந்து வெளில போய் ஜாலியாக இருக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தெலாம் இந்த சமூகம் வைக்கும் போது என்னத்தை சொல்கிறது.